பாக்கியா, குழந்தை தூங்கிட்டாளா? ம். சரி, வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த குழந்தை என்ன பண்ணா? ஏதாவது கேட்டாளா? ஆ அப்படிலாம் எதுவும் கேட்கலங்க, அவ தூங்கிட்டா. ஆ அங்கிள், அவ தண்ணி கேட்டா குடிக்கிறதுக்கு. ஐயோ, அ, 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 அது இல்லம்மா. அம், வேற வேற ஏதாவது கேட்டாளா? டேய், அது நல்ல பொண்ணுடா. மற்ற பொண்ணா இருந்தா அதை கொண்டா இதை கொண்டான்னு கேட்கும். இவளை பாரு, ஒன்றும் கேட்கல. அவ பாட்டுக்கு வந்து அமைதியா தூங்கிருச்சு. வேற ஒண்ணும் கேட்கலங்க. ஏன் பாக்கியா, உனக்கு எதுக்கு இந்த இந்த மாதிரி தேவையில்லாத வேலை? நீ எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ற? நான் என்னங்க பண்ணேன்? குழந்தைய இங்க கூட்டிட்டு வந்ததுல என்னங்க தப்பு இருக்கு? இல்ல, எதுக்கு தேவையில்லாம யாருடைய குழந்தையெல்லாம் வீட்டுக்கு கூட்டு வந்து இப்படி வச்சிட்டு இருக்க? யாரோ இல்லங்க, ராதிகா என் ஃப்ரெண்டு. அவங்க குழந்தைய தானே கூட்டிட்டு வந்திருக்கேன். இல்ல, ஏன் பாக்கியா, கொஞ்சமாவது நீ யோசிக்கவே மாட்டியா? அவங்க வீட்டுக்குள்ள அவங்களுக்கும் அவங்க புருஷனுக்கும் 1008 பிரச்சனை இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை, அவங்க பேசி தீர்த்துப்பாங்க. உனக்கு எதுக்கு நடுவுல போயிட்டு அவங்க குழந்தையெல்லாம் கூட்டிட்டு வருது? இவ ஒன்னும் அவ பிரச்சனையை தீக்க போகல. பொண்ணை பார்த்துக்க ஆள் இல்லைன்னு சொல்லியிருக்கா, அதான் இவ கூட்டிட்டு வந்துட்டா. இதுல என்னடா தப்பு இருக்கு? அதானே அத்தை. ஐயோ, அப்படி இல்ல பாக்கியா. இதெல்லாம் சரி சரி கிடையாது. உனக்கு அந்த அந்த ஃப்ரெண்டு பேர் என்ன, தாரிகாவா ராதிகாவா? உனக்கு அவங்களெல்லாம் ரொம்ப நாள் தெரியாது இல்ல, பழக்கம் இல்லைல்ல. கொஞ்ச நாள் தானே பழக்கம். அவங்க குழந்தையெல்லாம் நம்ம வீட்டுக்கு கூட்டு வர்றது எனக்கு என்னவோ சரியா படல, தப்பு. ஏண்டா, பொண்ணு அனுப்பிச்சதுல அவங்க அம்மாவுக்கே எந்த பிரச்சனையும் இல்லை. கூட்டு வந்ததுல பாக்கியாக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? அக்கா, அக்கா நீங்க எதுவும் பேசிக்காதீங்க. அப்புறம் அங்கிள் உங்களை தான் ஏதாவது சொல்லுவாரு. ஆமா ஆமா, நம்மெல்லாம் சார்கிட்ட பேச முடியுமா? என் வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது. இல்ல பாக்கியா, எனக்கு என்னமோ இது சரியா படல. நீ உடனே போய் இந்த குழந்தைய அவங்க வீட்டுல விட்டுட்டு வந்துரு. டேய், எங்க ஏன் தேவையில்லாம ஏதேதோ சொல்லிட்டு இருக்க? எப்படி போய் விட முடியும்? அது அதானே அத்தை. அந்த பொண்ணு ஒன்னு என்ன பண்ணுச்சு? அது பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருக்க போகுது, வீட்டில் இருக்குது, பாக்கியா பார்த்துக்கிட போறா. இதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? நீ வந்தியா, சாப்பிட்டியா, உன் வேலையை பார்த்தியான்னு போயிட்டே இருக்க வேண்டியதானே. தேவையில்லாம பேசிட்டு இருக்கிற. அது இல்லப்பா, அந்த பொண்ணோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டைன்னு வேற சொல்றீங்க. அவங்க அப்பா நம்ம வீட்டுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டா? அப்பா, இங்க வந்து என்னப்பா பிரச்சனை பண்ண போறாரு? அவங்க பொண்ணு நம்ம வீட்டுல இருக்கு, அவர் வந்து இங்க பிரச்சனை பண்ணிட்டாருனா? ஏய், நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? நான் இங்க கூட்டிட்டு வந்தது அவருக்கு எப்படிங்க தெரியும்? ஐயோ, அதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப சிக்கலான விஷயம் பாக்கியா. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ ஏன் போய் கமிட் பண்ணிக்கிற? நீ இத பாருங்க, எனக்கு முக்கியமா உதவி தேவைப்பட்ட நேரத்துல ராதிகா எனக்கு உதவி பண்ணாங்க. இன்னைக்கு நாங்க போகும்போது அவங்க எப்படி அழுதாங்க தெரியுமா? அவங்களுக்கு நிஜமாவே என்னோட ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு. நான் எப்படிங்க உதவி செய்யாம இருக்கிறது சொல்லுங்க? 2 நாள் தானே, பாப்பா இங்க இருக்கட்டுமே. ஏண்டா, 2 நாள் இங்க தங்க வைக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கா. திடீர்னு கொண்டு போய் திருப்பி விட்டா நல்லாவா இருக்கும்? அதுவும் இல்லாம அவங்க வீட்டுல வேற அவங்க அம்மா இல்ல, எங்கேயோ ஊருக்கு போயிருக்கு. எங்க கொண்டு போய் விட சொல்ற? அது பாட்டுக்கு இங்கேயே இருக்கட்டும். ஆமா, டேய், நீ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுனா எடு, இல்ல ஆபீஸ்க்கு கிளம்புறதுனா கிளம்பு. நாங்க போய் கொஞ்ச நேரம் தூங்குறோம், வாங்க. சபா முருகா, வரண்டா தாத்தா. வராண்டி. ஆமா அம்மா,
என்னங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கவா? ஆ ஆ ஓகே. என்னடா நீ ஏன்டா என்ன முறைச்சிக்கிட்டே இருக்க? சும்மா தான்ப்பா பார்த்தேன். பாக்கியா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனை. அந்த 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 உன் ஃப்ரெண்டோட புருஷன் நீ இந்த குழந்தைய கடத்திட்டு வந்துட்டேன்னு ஏதாவது கேஸ போட்டானா? நாம தான் ஸ்டேஷனுக்கு போனோம். நீ போவியாடா? நான் தான் போனோம். இதனால தேவையில்லாத லீகல் இஷ்யூ தான் வரப்போகுது. அதான் பயமா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பா அதெல்லாம் ஒன்றும் வராது, வந்தா பார்த்துக்கலாம். டேய், ஏழு, நீ வா, உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ம் சரிம்மா, வரேன். செல்வி, நீ வா. சரிக்கா. ஐயோ, இந்த பொண்ணு மயு இந்த போட்டோ எல்லாம் பார்த்திருந்தானா? பார்த்துட்டு இது கோபி அங்கிள் அடிக்கடி எங்க மம்மியை பார்க்க வராரு, எங்க வீட்டுக்கு வராருன்னு சொல்லிட்டானா? அப்படி சொன்னா என்ன ஆகிறது? ஐயோ கோபி, 2-3 மாசமா உனக்கு 7டா. நீ தொலைஞ்சடா. என்னையோட கதை கந்தல் போல இருக்கு. ஐயோ மயு, நீ எப்ப வீட்டுக்கு வந்த? நீ போட்டோவை பாத்தியா இல்லையா? ஒண்ணுமே புரியலையே, ஒரே குழப்பமா இருக்கு. இல்லையே, ஒருவேளை அவ போட்டோவை பார்த்து இத ஏற்கனவே சொல்லியிருந்தானா? அப்பா சும்மா இருந்திருக்க மாட்டாரே, இந்நேரம் வெடிச்சிருப்பாரு. பேசல போல இருக்கு. ஐயோ, எப்படி சமாளிக்க போறனோ? ஏதாவது சொல்லி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்குமே. ஐயோ மயூ, உனக்கு வேற வீடே கிடைக்கலையா போறதுக்கு? என் வீடு தான் கிடைச்சதா? ஏன் தான் இப்படி ஆகுதோ? ஐயோ, இந்த பாக்கியா ஏன் இப்படி எல்லாம் பண்றா? ஏதாவது ஒரு புது பிரச்சனையை கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டே இருக்காளே. ஐயோ கோபி, இப்ப மயு எந்திரிச்சானா அவ்வளவுதான். கோபி அங்கிள் ஆசையா கூப்பிட போறா. இந்த அங்கிள் அடிக்கடி எங்க வீட்டுக்கு வருவார்னு சொன்னா அத்தோட கதை கந்தல். வீட்லயே உன குழி தோண்டி புதைச்சிருவாங்கடா கோபி. ஐயோ, இப்ப வேற ஹால்ல தூங்கிட்டு இருக்கா. அவ்வளவு போட்டோவையும் எப்படி கழடுறது? இப்ப என்ன பண்றது? ஹலோ சார், சொல்லுங்க சார். எங்க இருக்க? ஒரு கலெக்ஷன் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கேன் சார். உனக்கு பெயிண்ட் அடிக்கிற ஆளு யாராவது தெரியுமா? சார், டேய், பெயிண்ட் அடிக்கிற ஆள் யாரையாவது தெரியுமான்னு கேட்டேன். எதுக்கு சார் கேக்குறீங்க? ஆபீஸ்க்கு பெயிண்ட் அடிக்க போறோமா சார்? ஐயோ, தெரியுமான்னு கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். தெரியுமா இல்லையா? தெரியும் சார். கம்பெனியில் சொன்னா உடனே வந்து அடிச்சு கொடுப்பாங்க சார். அவங்களே வந்து பெயிண்ட் அடிச்சிருவாங்க சார். எதுக்கு சார்? இதப்ப, நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. இன்னும் 1/2 மணி நேரத்துல பெயிண்ட் அடிக்கிற ஆளை கூட்டிட்டு நீ வீட்டுக்கு வர. சார், இப்பவே வா? ஆமா, உடனே. இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள நீ வர. இத பாரு, பெயிண்ட் அடிக்கிற ஆள் கிடைக்கலன்னா கையில யார் கிடைச்சாலும் பரவாயில்ல, பெயிண்ட் அடிக்கிற ஆளுன்னு கூட்டிட்டு வந்துரு. சரிங்க சார். டேய், சொன்னது புரியுதுல்ல? இன்னும் 1/2 மணி நேரத்துல நீ வீட்டுக்குள்ள இருக்கணும். ஓகே சார். சார், என்னன்னு சொல்லி அங்க கூட்டு வர்றது சார்? இடியட், உன்கிட்ட 4 தடவை சொன்னல,
வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிற ஆளுன்னு கூட்டிட்டு வா. சார் முழு வீடும் அடிக்கணுமா? டேய், இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல அந்த ஆளை கூட்டிட்டு வா. ஓகே? சரிங்க சார். ஓகே. அப்பனே விநாயகா, இந்த கண்டத்திலிருந்து என்ன காப்பாத்திட்ட. 10 இல்ல 50 இல்ல 101 தேங்காய் உடைக்கிறேன்ப்பா. விநாயகா காப்பாத்துறாப்பா. ஐயோ கோபி. மயு முழிச்சிருப்பாளோ? போய் பாப்போம். ஏங்க பிபி மாத்திரை போட்டுட்டீங்களா? போட்டேன். ஏய், என்ன பாக்கியா, என்ன பண்ற? போத்தி விடுறேங்க. ஐயோ இல்ல. சாப்பிடுறீங்களா? எல்லாத்தையும் எடுத்து வைக்கவா? இல்ல வேண்டாம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். குழந்தை ரொம்ப நேரமா தூங்குறாளா? ஆமாங்க, கொஞ்ச நேரம் விளையாடிட்டே இருந்தா அப்படியே தூங்கிட்டா. இப்போ எந்திரிச்சிருவான்னு நினைக்கிறேன். நீங்க உட்காரணுமா? எழுப்பவா? ஐயோ நோ 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 நோ. குழந்தைய எழுப்பலாம் வேண்டாம். தூங்கட்டும். டயர்டா இருக்கும்ல. டே கோபி, என்ன ஒரே பரபரப்பா இருக்க? பரபரப்பா? ஒண்ணும் இல்லையப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். ஆமாடா, நானும் வந்ததுல இருந்தே பாக்குறேன். என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான், நார்மல் தான். என்னங்க, சாப்பாடு எடுத்து வைக்கவா? ஐயோ இரு பாக்கியா, எனக்கு வேணும்னா நான் கேட்டு வாங்கி சாப்பிட்றேன். அப்பா, வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கலான்னு நினைக்கிறேன். பெயிண்டா? பெயிண்ட் அடிக்கலான்னா? அன்னைக்கு தான் பெயிண்ட் அடிக்க ஆள் வராங்கன்னு சொல்லி போட்டோ எல்லாம் கழட்டினேன். திரும்ப என்ன பெயிண்ட் அடிக்க போறேன்னு சொல்ற? அதானே, அன்னைக்கு தானே பெயிண்ட் அடிக்கிறவங்க நிறைய அமௌண்ட் கேட்குறாங்கன்னு ஃபோட்டோலாம் திரும்பி எடுத்துட்டு வந்து மாட்டினீங்க. அன்னைக்கு பேசினேன்ல, இன்னைக்கு ஏதோ ஃப்ரீயா இருக்காங்களாம். இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டா பாதி வேலைக்கு பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதான்ப்பா, இன்னைக்கு வீட்டை பெயிண்ட் அடிச்சிடலான்னு இருக்கேன். எப்போங்க வருவாங்க? இப்போ வந்துருவாங்க. ஏண்டா கோபி, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ பாட்டுக்கு வந்து பரபரப்பா சொல்லிட்டு இருக்க பெயிண்ட் அடிக்க போறாங்கன்னு. இதெல்லாம் முன்னக்கூட்டியே சொல்ல மாட்டியா? நீ பாட்டுக்கு வார பெயிண்ட் அடிக்க போறாங்கற. பெயிண்ட் அடிக்கிறது என்ன சாதாரண வேலைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? வீட்டையெல்லாம் ஒதுங்க வைக்க வேணா? இல்லப்பா, அவங்க 2 டேஸ்க்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கேட்டாங்க. நான் தான் இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்ப்பா. இப்போ வந்துட்டு இருப்பாங்கப்பா, வந்துகிட்டே இருக்காங்கப்பா. ஆன் தி வே. வீட்டை பெயிண்ட் அடிக்கிறது நல்ல விஷயம் தானப்பா. ஏங்க, வீடெல்லாம் நல்லா தானங்க இருக்கு. இப்போ எதுக்குங்க பெயிண்ட் எல்லாம்? இல்ல, செழியனுடைய மேரேஜ் டைம்லயே வீட்டெல்லாம் பெயிண்ட் அடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அப்போ முடியல. எல்லாம் சரிதான்டா. பெயிண்ட் அடிக்கிறதா இருந்தா முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. திடீர்னு வந்து இப்பவே அடிக்கணுங்கிற? இல்லப்பா,
அவங்களுக்கு ஏதோ திடீர்னு ஒரு ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு போல இருக்கு. சோ இன்னைக்கு அவங்க ஆளுங்களை யூஸ் பண்ணிக்கிட்டா பாதி விலைக்கு கம்மி விலைக்கு பண்றேன்னு சொல்லியிருக்காங்கப்பா. அதான்ப்பா ஒத்துக்கிட்டேன். வந்துட்டு இருக்காங்க. அப்பா சுத்தமா புரியவே இல்லை. பெயிண்ட் அடிக்கிறதுல என்ன கன்ஃபியூஷன் இருக்கு சொல்லுங்க. என்ன கன்ஃபியூஷன்? ஹே, நோ கன்ஃபியூஷன், அப்சல்யூட்லி நோ கன்ஃபியூஷன். இல்ல கோபி, நீ ஒரு மாதிரி குழம்பி போயிருக்கேன்னு நினைக்கிறேன். அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இல்லைம்மா, கொஞ்ச நாளாவே வீட்டில் எல்லாமே கொஞ்சம் தப்பு தப்பாவே போயிட்டு இருக்குமா. யாருமே சந்தோஷமா இல்லை. அதான் வீட்டில் கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ் பெயிண்ட் அடிச்சா ஒரு மூடெல்லாம் மாறும். அதாம்மா. பெயிண்ட் அடிச்சா சந்தோஷம் வருமாங்க? பெயிண்ட் அடிச்சா சந்தோஷம்லாம் வராது பாக்கியா. ஆனா ஒரு சேஞ்சா இருக்கும்ல, ஒரு மூட அப்லிஃப்ட் பண்ணும்ல, அதுக்காக தான். அப்படியாடா? ஆமாம்மா, சில பெயிண்ட் கலர் அடிச்சா நல்லா தூக்கம் வருமா. சில பெயிண்ட் கலர் அடிச்சா மூடு நல்லா சந்தோஷமா இருக்குமாம்மா. இன்னும் சில பெயிண்ட் அடிச்சா வீட்ல அடிக்கடி சண்டை நடக்கும்னு சொல்லுவாங்கம்மா. நான் படிச்சிருக்கேன். அதாம்மா, நம்ம ஹாலுக்கு மட்டும் பெயிண்ட் கலரை மாத்தினா வீட்ல எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் நான் நம்புறேம்மா. அதுக்கு தான் அன்னைக்கே நான் மனசுல நினைச்சு வச்சிருந்தேம்மா. அப்போ பணம் அன்னைக்கு அதிகமா கேட்டதால ஸ்டாப் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அதுக்கப்புறம் இனியாவோட பிரச்சனை வேற வந்துருச்சு. இல்லம்மா, ஏதோ இந்த ஹால் கலர் மட்டும் மாத்தினா நல்லா வரும்னு தோணுதுமா. ஆமாடா, நான் கூட யோசிச்சேன். அடிக்கடி வீட்ல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கேன்னு. பெயிண்ட் அடிச்சா மாறிடுனா அப்ப அடிச்சிடு கோபி. சரிம்மா. ஏய், இப்ப என்னதான்டா நீ சொல்ல வர்ற? இல்லப்பா, ஆபீஸ்ல கூட நாங்க புதுசா பெயிண்ட் அடிச்சோம்ப்பா. அதுக்கப்புறம் பிசினஸ் கொஞ்சம் பெட்டரான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குப்பா. ஃப்ரெண்ட்ஸுங்க கூட அடிக்கடி சொல்லுவாங்கப்பா, இந்த பெயிண்டிங்லாம் மாத்தினா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும்னு. அதான் அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்ப்பா. அவங்க வந்துட்டு இருக்காங்கப்பா. அப்பா, இப்ப அவங்கள விட்டோன்னா மறுபடியும் அதிகமா பணம் கேட்பாங்கப்பா. அதான் இன்னைக்கு முடிச்சிடலாம்ப்பா. அப்ப சரி சரி. ஓகேம்மா. நல்லதே நடக்கும்மா. சார். சுரேஷ், வா வா. இங்கே இருங்க, நான் பேசிட்டு வரேன். சரிங்க. பாக்கியா, இவரை தெரியும்ல, நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்கறாரு சுரேஷ். பாத்திருக்கேங்க. வணக்கம் மேடம். ம். சார், இவங்க தான் பெயிண்ட் அடிக்கிறவங்க. ஓஹோ, இந்த 2 பேர் தான் கம்மி விலைக்கு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க வந்திருக்காங்களா? ஆமா சார், இவங்க தான். ஓஹோ, ஏன் நிக்கிறீங்க? வாங்க வாங்க, உள்ள வாங்க வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். சரி, நீங்க 2 பேரும் உடனே வேலைய ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பிச்சிரோம். சரிங்க. எல்லாம் ஓகே. மாமா, என்னப்பா உடனே ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்றீங்க? இங்க எதுவுமே எடுத்து வைக்கலையேப்பா. டோன்ட் வரிடா, எடுத்து வைக்கிறதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்கடா. என்ன சுரேஷ், இந்த சோஃபாவை நகர்த்தி வைக்கணும், அந்த போட்டோஸ்லாம் கழட்டணும், அவ்வளவுதானே? ஆமா சார், அவ்வளவுதான் சார். அப்புறம் என்ன எழில்? சார், மொத்த வீடு முழுக்க அடிக்கணுமா இல்ல எப்படி சார்? இல்ல இல்ல, இப்போதைக்கு ஹால் மட்டும் அடிச்சா போதும். சார், உடனே இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணவா இல்ல நாளைக்கு வந்து அடிக்கவா சார்? இல்ல, அதான் உங்க ஓனர்கிட்டயே நான் சொல்லிட்டேனே. சொன்னாங்களா சுரேஷ்? இன்னைக்கே அடிச்சா கொஞ்சம் கம்மி விலைக்கு தரதா சொன்னாரே. அதனால உடனே இங்க வேலையை ஆரம்பிச்சிருங்க. நாளைக்கு ஏதாவது தள்ளி போச்சுன்னா டபுள் சார்ஜ் கேட்டாலும் கேட்பாரு உங்க ஓனர். சோ உடனே ஆரம்பிச்சிருங்க. ஆமா, இன்னைக்கே இப்பவே ஸ்டார்ட் பண்றேங்க. பொருள் எல்லாம் வண்டியில இருக்கு, போய் எடுத்துட்டு வாங்க சார். போங்க போங்க, உடனே போயிட்டு வாங்க. என்னங்க, இப்பவே பண்ண போறேம்மா. பாக்கியா, டென்ஷன் ஆகிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. அவங்க 2 பேர் பார்த்துப்பாங்க, கூட சுரேஷ் வேற இருக்காரு. பத்திரமா கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிப்பாங்க. டோன்ட் வரி. அப்படிலாம் இல்லைங்க, டிவிலாம் இருக்கு, உடைச்சிட்டா என்ன பண்றது? பாக்கியா, எல்லாம் பார்த்துப்பாங்கன்னு சொல்றேன்ல.
அவங்களுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. டோன்ட் வரி, டென்ஷன் ஆகாத. அப்பா டேய் ப்ளீஸ் சிடில், எல்லாத்துக்கும் என் மேல நம்பிக்கை இல்லாம கேள்வி கேட்டுட்டே இருக்காத என்ன. சுரேஷ், நீங்க ஆரம்பிச்சிட்டு சொல்லுங்க. சரிங்க சார். ஒரு நிமிஷம் இங்க வாங்க. அந்த ஆபீஸ் மெயில செக் பண்ண சொன்னனே, செக் பண்ணிட்டீங்களா? செக் பண்ணிட்டேன் சார். ஓகே. என்னம்மா இதெல்லாம்? அப்புறம் சார் இத பார், முதல்ல இங்க இருக்கிற போட்டோஸ் எல்லாம் கழட்ட சொல்லு. இங்க இருக்கிற போட்டோஸ் எல்லாம் சரிங்க முதல்ல சார். கழட்டுங்கன்னு நீயே சொல்ற மாதிரி ஓகே சார். சொல்லு.